எப்ப எவ்வளவு வேலை எங்க நான் பெத்து போட்டதை நான் கட்டிக்கிட்டு வந்தது எங்கன்னு பாத்தீங்களா? இது நான் கட்டிக்கிட்டு வந்தது, இது நான் பெத்து போட்டது. என்னடா கூட பாக்குற? நீங்க சொன்னா சரிதான். எங்க போன இவ்வளவு நேரம்? அப்படியே பேட்டமா சரியில்லை பரலோகராஜ். எப்ப பார்த்தாலும் ஏமா நசக்கிற? நல்ல பரலோகராஜ்னு பேர் வச்சேன், அது மாத்தி என்ன குட்டி? மாமா குட்டி. நல்ல ஏசப்பா பேரா பரலோகராஜ்னு பேர் வச்சேன், மாமா குட்டின்னு வச்சுக்கிறான். கூட ஒண்ணு சுத்தினா அது பேருனா நம்ம அப்படிலாம் சொல்லாதமா. அவன் பேரு மச்சான் குட்டி, என் பேர் மாமா. நல்லா பேர பாருங்களா, மாமா குட்டி, மச்சான் குட்டி, கண்ணு குட்டி, ஆட்டு குட்டிங்க படம் நமக்கம். சரி சும்மாவே நிக்கிறியே, ஜெபம் பண்ணாருண்ணா. சரி ஜெபம் பண்ணணும் பண்றீங்க. கண்டவா சொல்றான்னு என்னவோ பேரை மாத்தி வச்சுக்கிற, ஜெபம் பண்ண மட்டும் மாட்டியா? எந்த சரிக்கு சொல்லி மாத்தி வச்ச? என் பேபி அப்படிலாம் சொல்லாதமா. பேபியா பேபி? அவன் அம்மு, என் டார்லிங், என் தங்கம், என் உயிரே அவதாமா. அம்மா விட உனக்கு அவதான் முக்கியமாடா? ஆமா, என் அம்முதான் முக்கியம். முதல்ல அவளுக்கு ஜெபம் பண்ணி தரேன். லவ் பண்றானுவலாம். ஹலோ மாமா. ஹலோ சரிண்ணே. ஹலோ மாமா, சொல்லு மாமா, என்ன பண்ற? செல்லம் சாப்பிட்டியா? சோத்த போடு. படிக்கிறதெல்லாம் ஒண்ணும் லாய்க்கு கிடையாது. கல்யாணத்துக்காக சூசைட் வேற பண்ணிக்கிறேன். சொல்லு சொல்லுடியமோ. சோத்து போடுனாங்க. சோறு போடுவாங்க. சோறு போடுவாங்களா? சோறு சோறு போடு. நீ எப்படி பண்றமோ? என் அந்த வேலை மாறிச்சு தொலைவான இவளை சொல்லிட்டு தப்பு கிடையாது. எழுதவுட்டுக்காரன் என் தங்கச்சி நல்லா தான் ஸ்கூலுக்கு போயிட்டு இருந்துச்சு, காலேஜுக்கு போச்சு. இந்த பைத்தியக்கார பையன் தான் இன்ஸ்டாகிராம்ல பேசுறான், அதுல பேசுறான், இதுல பேசுறான்னு தேவையில்லாம என் தங்கச்சி இது பண்ணிட்டு என்ன போயிட்டு என் நண்பனா வேற போயிட்டான். அவனை செருப்படுத்த அடிச்சா இந்த நாய் திருந்திடும். கல்யாணத்துல கட்டி முடிச்சுட்டு போட்டோ இது ஒழுங்காவே ஆகல. நீ ஒரு மூஞ்சி, அவன் ஒரு மூஞ்சி, உங்க கல்யாணம் கேடா தூ தள்ளி கொண்டாங்களா? நம்மள யாரும் தான் டிஸ்டர்ப் பண்றாங்க. அம்மே சொல்லி தங்கம் உங்க அண்ணன் என்ன இளவட்ட மட்டும் பண்ணிட்டே இருக்காங்க. சேர்ந்து போட்டோ எடுப்போம். என்கேஜ்மெண்ட் தான் ஒருக்கா போட்டோ எடுக்கல, ப்ரீ வெட்டிங் ஷூட் தான் போட்டோ எடுப்போம். சரி நான் போட வைக்கிறேன். சார்ஜர்ல சார்ஜ் போட்டு நைட்டா மேக்கப் போட்டோட வீடியோ கால் எடுக்கிறேன். சரி தங்கம். சரி பாய். உங்க மூவிக்கு ஜோமன் சொல்லிட்டு வந்தா நம்ம ஜோமன் வா. எனக்கு அனுப்ப நம்ம ரெண்டு பேரும் படத்துக்கு போன ஜோமன். யாரு? நான் தான் கேப்ரியல் தூதன். சொல்லுங்க தூதரே. இப்ப நான் இந்த இடத்துக்கு எதுக்காக வந்தேன்னா, மரியாதை எப்படி ஏசப்பாட வார்த்தையை கேட்டு அவங்களுடைய வாழ்க்கையை அர்ப்பணிச்சு கர்ப்பத்திலிருந்து ஏசப்பாவை பெற்றெடுத்தாங்களோ, அதே மாதிரி நீங்க உங்க இருதயத்துல ஏசப்பாவை சுமந்து இந்த உலகத்துக்கு உங்களை ஒப்பு கொடுக்கணும். குதிரை கொஞ்சம் 6 மாசத்துக்கு முன்னாடி சொல்லிக்க கூடாதா? இப்பதான் எனக்கு என் செல்லத்துக்கு ரிசப்ஷன் ஆகிடுச்சு. நீங்க இப்ப சொல்றீங்க. சரி கல்யாணம் பண்ணி முடிக்கிறான்னு பார்த்தா விருந்து அது இது இருக்கே. ஐயோ எனக்கு பண்ண முடியாது, குதிரை கோச்சிக்காதீங்க. எல்லாரும் செய்ய முடியாது, கோச்சிக்காதீங்க. நீங்க வாங்க. மரியாதைனா அப்ப அப்படி சொல்லல, ஆனா நீங்க எப்படி சொல்றீங்க? அவள்கிட்ட பேசிட்டு
டைலாக மறந்துட்டான். அம்மா என்னடி பண்ற? வாடி ஜோம் பண்ற. மாமா குட்டி, மாமா குட்டி, என்னடா பண்ற? ஜோம் பண்றடா. அந்த நாய் சொன்னால அந்த சிரிக்கிற வேலை கிடையாது, உனக்கு வேலை கிடையாதா? உங்க அம்மா சிரிக்க சொன்னாலும் கல்யாணம் பண்ணி விடல. அவ சொன்னாலா? என் அம்மு சொல்லடா. அம்மா புதுசா வரலா. என் அம்மு இல்லையே தங்கு என்ன தனியா சொல்ற நீ? தனியடா இல்ல உயிரே வந்தா உயிரா போடா. சரி இப்ப நீ என்ன பண்ண போற? நான் வந்து ஜோம் பண்ண போறேன். ஜெபத்தெல்லாம் நீ அப்புறம் வந்து உட்கார. தளபதியோட படம் ஜனநாயக படம் ரிலீஸ் ஆகுது சரியா? அதுக்கு 2 டிக்கெட் நமக்கு வேணும். அதுக்கு நான் செலக்ட பண்ணு. பேசவா தரா நம்ம பார்ப்போம். அதுக்காக நான் உன்னோட என்ன பண்றது? அம்மு கூட போனாங்க பாருங்களா ரொமான்ஸ் பண்ணிட்டு வரலாம். அந்த மாதிரி படம் இல்லடா, மானங்கடா. ஃப்ரெண்டு கூட பார்க்க வேண்டிய படம் தான்டா. சரிடா ஜெபம் பண்றேன் பரோடா. ஏசப்பா சோத்ராடரே, ஏசப்பா சோத்ராடரே, ஏசப்பா சோத்ராடரே, ஏசப்பா சோத்ரமாடரே. பண்ணடா. ஏசப்பா பாவிகளை ரட்சிங்க. ஏசப்பா ஏசப்பா பாவிகளை ரட்சிங்க. ஏசப்பா அல்லேலூயா அல்லேலூயா. ஏசப்பா எங்களுக்கு தயவு செய்து அந்த ஜனநாயக டிக்கெட்டை எங்களுக்கு கொடுத்துருங்க. ஏசப்பா என் நண்பனுக்காவது கொடுத்துருங்க. தயவு செஞ்சு ஃபர்ஸ்ட் எல்லாம் கொடுத்துருங்க. ஏசப்பா பாருங்க சீட்டா கொடுங்க. ஏசப்பா வாங்க. ஏசப்பா வருமையா வருமையா டிக்கெட்டை தருமையா தருமையா வருமையா வருமையா தருமையா வருமையா. ஏய் டைலாக் மாத்திட்டேனா? மானக்கடல கதவை யாரும் கட்டணும். அப்படி தோறடா போடா. கதவை பார்க்க போனானே தம்பி சார விடுங்க. அது டிராமா பண்ண சார். ஏய் கதவை பார்க்க யாரு? இவங்கிட்ட நான் ஜெபம் பண்ண வந்து ஐயோ யாரு வந்திருக்காங்க பாடா? யாரு வந்திருக்காங்கடா? எனக்கு ஒரு டவுட். டிக்கெட் எல்லாம் வச்சிருக்கீங்கல்ல, அப்புறமா அதை கேட்டுக்கிறேன். ஏன் டிக்கெட்டை கேட்கறேன்னா, இந்த பையன் கஞ்ச பையன் அவன் அம்மாட்ட இருந்து ஒரு 5 ரூபா எடுத்துக்கிடுவான். நான் சம்பாதிச்சுட்டு போய் கொடுக்குறேன் பாரு என் வீட்டுல. அந்த நைட்டு 5 ரூபா வாங்கி பிளாக்ல டிக்கெட் வாங்கி வச்சிருப்பான். உட்காந்து ஃபர்ஸ்ட் ரோட உட்காந்து கழுத்து இப்படியே படம் பார்க்கறதுக்குள்ள வீட்டுக்கு போகும்போது அப்படிதான் போகணும். அதனால தயவு செஞ்சு இந்த ஒரு படமாவது பால்கனியில உட்காந்து ஜாலியா பாக்குற மாதிரி எனக்கு ஒரு டவுட். வீட்லயே உட்காந்துருக்கீங்க பேசுங்க. இப்ப பணம் எங்கெல்லாம் வீடு கட்டிட்டு இருக்கேன்னு சொன்னீங்கல்ல,
ஏசப்பா ஏசப்பா எப்படி இறங்கி இங்க வந்துருப்பாரு என்ன கையில இருந்துருப்பாரோ இல்ல இல்ல அவரும் தானா எனக்கு டிக்கெட் இல்லாம சிரிச்சுக்கிட்டு இருந்திருப்பாரு நம்ம போறது தெரிஞ்சுட்டு அவருக்கு நம்மகிட்ட கொடுக்குற மாதிரி கொடுத்து அவர் வந்து பிளான் பண்ணிட்டாரு ஏசப்பா சொல்லுங்க ஏசப்பா ஏசப்பா நாங்க வந்து உங்க மேல திரும்ப சொல்லணுமா டிஜே போட்டாம யாரும் போய் பார்க்கணும்ல பைத்தியக்கார வேலை போய் பாரு உங்களை பார்க்கறது படமே இல்ல இவரை பார்க்கறதுக்கு முன்னாடி உங்களை மட்டும் உங்களெல்லாம் கட்டிக்கிறேன் அவன் கல்யாணம் பண்ணதே பெருசு இவன் வேற கல்யாணம் பண்ணுமா போனீங்க போங்க பக்கம் உங்களோட அண்ணாமலை முத்து படத்துல பண்றதெல்லாம் பார்க்கவே தாலியில மயக்கி விட்டாங்க அவனே மயக்கிற கோழி மாதிரி கிடக்கிறான் அவன் எப்படி மயக்கிருப்பான் யாரி அவன் எப்படி ஒன்றாவே மயக்கிருப்பான் நீ அவங்க கடையை அப்புறம் வச்சு உங்களுக்கு சூப்பர் ஸ்டார் உட்காந்து நின்றுட்டு இருக்காரு தலைவர் வாங்க தலைவர் கோச்சிக்காதீங்க தலைவர் சேலஞ்சு வாங்கப்பா சேலஞ்சு வாங்கப்பா அந்த சார் எசப்பா கொஞ்சம் கோச்சிக்காம என்ன தலைவர் எசப்பா இந்த சேனல் உட்காந்துருக்கீங்களா உட்காருங்க உங்க படத்துக்கு எங்க என் ஃப்ரெண்டோட மாநில போயிருக்காங்க டேய் வாடா டைலாக் வந்துட்டா கூட்டுற ஓடுவீங்களா தலைவரே உங்களோட படத்துக்கு நாங்க பல விஷயங்கள்லாம் பண்ணுவோம் தலைவரே இவன் என்ன பண்ணான் முதுகு ஃபுல்லா உங்க பேர் பச்சை குட்டலான்னு பார்த்தான் ரஜினிகாந்த் சூப்பர் ஸ்டார் பெருசா இருக்கு அவன் முதுகு சின்னதா இருக்கு தலைவரே தலைவரே பண்றது பச்சை குத்த முடியல தலைவரே தலைவரே நீங்க எங்கிருத்தி வந்திருக்கீங்கன்னு போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு தலைவரே ரொம்ப சந்தோஷமா இருக்கு தலைவரே சும்மா உட்கார வச்சிருக்கீங்க காப்பி தண்ணி போட்டு கொடுத்தாங்கடா நீ போற காப்பிக்கு அவ சும்மாவே இருக்கான் நீ காப்பி போட்டு அப்படி போய் காப்பி போட்டப்போ அதான் சொல்லுங்க இப்போ அடுத்த முறை என்ன பண்ணுவீங்க எனக்கு ஒரு டவுட் விட்டு வச்சிருப்பீங்களா வச்சிருக்க மாட்டீங்களா ஏதோ பேசுறது தேவரே ரியல் முடியுமா சரி 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 தலைவரே சரி தலைவரே இந்த தடவை நான் போய் கதாபாத்திரம் நீ என்ன தலைவர்கிட்ட பேசிட்டு எங்க ஊருக்கு வந்து எங்க பாஷையே பேசிட்டு தல சரி தல தல வாங்க ஏசப்பா தல வந்திருக்காரு கொஞ்சம் அப்படியே உட்காந்துக்கோங்களேன் தல உங்களுக்கு ஹிந்தி தெரியுமா தல நீங்க பேசுறதே பண்ணல நான் அப்படி பைத்தியம் உங்களுக்கு ஹிந்தி தெரியுமாங்க வேற நாம் अच्छा पूछा के पूछा बोला है अच्छा बोला है
தெரியாது. அதனால தலைக்கு ஏதாவது சொல்லுங்களேன். இவரை பாரு, நமக்குதான் ஹிந்தி இவரை பேச சொன்னா எச்சத்து கூட காலேஜ் கூட மோகத்து கூட சொல்லிட்டு இருக்காரு. தலை இப்ப என்ன தலை, நீங்க அடிப்பீங்க பாருங்க, ஹெலிகாப்டர் ஷாட் என்ன பண்றீங்க? எனக்காக ஒரே ஒரு ஷாட் அடிக்கலாம் தலைவரே, ஒரே ஒரே போர் மட்டும் அடிச்சுக்கலாம் தலைவரே. இப்ப நீங்க எந்த ஹெல்மெட்டோட வந்தீங்க தலைவரே? பைக்ல இருந்து இறங்கி வந்தீங்களா தலைவரே? சரி தலைவரே, ஒரே ஒரு ஷாட் மட்டும் போடுங்க தலைவரே. ஆடு போடணுமா? சும்மா போடுங்க தலைவரே. வேணாம் தலை, போதும் தலை. கிளம்புறீங்களா? உங்களோட நாடகம் முடிச்சுட்டு கிளம்புங்க தலை. கிளம்பு போயிடும். ஆனா இந்த இதை என்னால நம்பவே முடியலடா. நீங்க போய் பஸ் ஏற்றி விட்டுருங்களா? அவன் வீட்டுல உடனே நான் அடிச்சுக்கிட்டு இருக்கேன், அவன் கிளம்பி போயிட்டான். ஐயோ அம்மா, எல்லாரும் பாடி நாளையெல்லாம் பெருசா பரபரப்பா ஆயிடுமா? ட்ரெஸ் எல்லாம் நாளைக்கு எங்க வீட்டுல வந்து நிற்கும். ஜாலிதான். தலை வந்திருக்காரு. ஐயோ, என்னோட எவ்வளவு நாள் ஆசை, சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் எங்க வீட்டுக்கு வந்திருக்காரு. ஐயோ, என்ன தாங்க முடியலையே, என்ன பண்றது? ஐயோ, எல்லாருக்கும் ஆண்டவனுக்கு தான் நன்றி. எனக்கு தெரியல ஏசப்பா, என்ன மன்னிச்சிருங்க ஏசப்பா, என்ன மன்னிச்சிருங்க ஏசப்பா, வீட்டு சென்ற இடத்துல அங்கே நின்று கொண்டிருந்தேன். எப்போது என்னை நோக்கி வாய்க்கொண்டு அணைத்து கொள்வேன். ஒருபோது உன்னை நான் கைவிடுவதில்லை. நீங்க விட்டு போன அதே இடத்துலதான் ஏசப்பா உங்களுக்காக காத்துக்கிட்டு இருப்பாங்க.